இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு கூகுள் மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் ரிலேட்டட் ஏதோ கொரி இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சளவுக்கு வேல்யூபிளான சர்வீஸ் ப்ரொவைட் தந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இந்த கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுள்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம் கைண்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் சென்னை இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த லேப்டாப் இன் சென்னை நான் டைப் பண்ணும்போது இந்த வருது பாருங்கள், இந்த ப்ராடக்ட்ஸில் வருது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் வழியாக ப்ரொமோட் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸை இந்த லிஸ்ட் அவுட் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெர்ச்சன்ட் சென்டரில் அக்கௌண்ட் இருக்கணும். உங்களுடைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கணும். இந்த இதுக்கு தான் கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் யூஸ் ஆகுது. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இல்லை, ஃப்ரீயாகவே இதை பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பக்கத்தில் ஷாப்பிங்ஸ்னு ஒரு டேப் இருக்கா, இந்த ஷாப்பிங்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆடியன்ஸ் வந்து நான் டைப் பண்ண மாதிரி லேப்டாப் சென்னைன்னு டைப் பண்ணும்போது இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட் டிஸ்பிளே ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட்டை பை பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம். உதாரணத்துக்கு நான் அந்த சர்ச் பண்ணுறேன், அந்த லேப்டாப் எனக்கு பிடிச்சிருந்தா டக்குன்னு அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அந்த ப்ராடக்ட் பேஜ் இருக்குது பாருங்கள், அந்த ப்ராடக்ட் பேஜுக்குள்ளே போய்ட்டு அதை வாங்குறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா கூகுள் மெர்ச்சன்ட்டில் நம்மளோட ப்ராடக்ட்டை ஃபிட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க. இப்போ நான் கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களோட ஜிமெயில் ஐடியின் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியே இந்த சைன்இன்ற ஆப்ஷன் கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைன்இன் மெர்ச்சன்ட் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் கூகுள் மெர்ச்சன்ட் சென்டருக்குள்ளே சைன்இன் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு வந்து உள்ளே போயிடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தெரியல, அக்கௌண்ட்டில் ஒரு இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரிலாம் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபீட்ஸு, ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர்லேருந்து நம்ம கூகுள் ஆட்ஸ்க்கு ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு போகிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரொசீஜர் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இந்த கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் ரிலேட்டட் உங்களுக்கு எந்த குறியாக இருந்தாலும் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம். இதுக்கு நாங்கள் வந்து சார்ஜஸ் பண்ணுவோம். வி ஆர் நாட் ப்ரொவைட் ஃபார் ஃப்ரீயாக பண்ணி தர மாட்டோம், சார்ஜ் வாங்கிட்டு தான் பண்ணுவோம். உங்களுக்கு கூகுள் மெர்ச்சன்ட் சென்டருக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், உங்கள் ப்ராடக்ட் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணணும், இந்த மாதிரி எந்த குறியாக இருந்தாலும் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டான சர்வீஸ் பண்ணி தரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.